ஹே ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு லாங் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அஜய் இன்னும் எழல. பட் நான் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பிஸி பேலே பார்த்து சமைக்க போகிறோம். வாட் வி எயிட் இன் டே அண்ட் எங்கெங்கே போகணும் இன்னைக்கு சாட்டர்டே, லைக் எப்படி போகும் சாட்டர்டேன்றது தான் இந்த வீடியோ. ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் மேத்தியை சோப் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு 8 hours. அந்த வாட்டரை குடிச்சிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் காஃபி டீ ட்ரிங்கிங் காஃபி டீ ஹேபிட். எனக்கு காஃபி டீ சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அம்மா ரொம்ப குடிப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்தே கற்றுக்கிட்ட காஃபி டீயே வேணாம் லைஃப்பில் அப்படின்னு. எனக்கு மேங்கோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மேங்கோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அன்றைக்கி நான் ஷாப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 10 minutes தான் அந்த ஷாப்பு. எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே ரீசனபிள் ரேட்லேயும் போட்டு தருவாங்க அங்கிள் வந்தாங்கன்னா. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னென்ன அன்னைக்கு யூஸ் பண்ணுறா, என்னென்ன நெக்ஸ்ட் வீக்குக்கு வேணும் அப்படின்றது மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே வாட்டி வாங்கலை. பிகாஸ் அதை ஆன் த வே ஆஃபீஸ் போகிற வேணும்னா மறுபடியும் வாங்கிட்டு வரலான்னு நினச்சிட்டு தான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் அதிகமாக. மேங்கோ சாப்பிட்டாலே எனக்கும் அஜய்க்கும் உடம்பு சரியில்லாமல் போனோம். ஆனாலும் மேங்கோனாலே ரொம்ப பிடிக்குன்றதுனால வாங்கிட்டு வந்தேன். நான் பிஸியோட வந்து எங்கள் அம்மா பண்ணுற ஸ்டைலில் தான் பண்ணுவேன். எங்கள் அம்மாக்கே அப்பா தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டே இருப்பார் எப்போவுமே. ஒன் கிளாஸ் வந்து சாம்பார் தால வந்து 1 glass எடுத்து விஷல் வச்சுப்பேன். இந்த பருப்பு பேர் வந்து கன்னடாவில் நாங்கள் தொகரி பேலேன்னு சொல்லுவோம். சாம்பார் தால் தான். அதை 1 glass வந்து விஷல் வச்சுட்டேன். தால் வந்து ஒரு 3 விஷல் வந்தால் போதும். நான் அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருவேன். இதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுவேன்னா ஆனியன், கேரட், பீன்ஸ் அண்ட் கேப்சிகம் போடுவேன். நூக்கல்லுன்னு சொல்லுவாங்க, அதையுமே போடலாம். வேற ஏதாவது லைக் அம்மா வந்து இதுக்கு பிரிஞ்சால் அதெல்லாம் போட்டு நான் பார்த்ததில்லை. ஸோ அதெல்லாம் நான் போட மாட்டேன். எனக்கு பிரிஞ்சால் டேஸ்ட் இதில் பிடிக்காது. யூஸ்வலாக இங்கே சாம்பார் சாதத்தில் எல்லாத்தையும் போடுவாங்க. பட் அங்கே நான் அம்மா வந்து இதெல்லாம் போட மாட்டேன். என்னோட ஆஃபீஸில் எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன, லைக் எப்படி தமிழ் கற்றுக்கிட்ட இவ்வளோ ஃப்ளூயண்டா அப்படின்ட்டு. நீ ப்ராப்பராக தமிழ் இங்கே இருந்தே வார எங்கே இருந்தாதா அப்படின்ட்டு. லைக் நான் ப்ராப்பர் வந்து தமிழ்நாடு கிடையாது. என்னோடது ப்ராப்பர் நான் வந்து ஆந்திர பிரதேஷ். அங்கே தான் பிறந்தேன். வளர்ந்ததெல்லாம் மைசூர், கர்நாடகாவில் தான். ஸோ எனக்கு தெலுங்கு என்னோட மதர் டங். பட் கர்நாடகாவில் வளர்ந்ததுனால கன்னடா எனக்கு ஃப்ளூயண்டாக வரும். தமிழ் வந்து எப்போத்துலேருந்து கற்றுக்கிட ஸ்டார்ட் பண்ணேன்னா அஜயை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான். அஜயை வந்து நான் ஒரு 4-5 years முன்னாடி மீட் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு தமிழ் சுத்தமாக லைக் புரியும், ஆனால் சுத்தமாக வராது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அஜய்னால தான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன். பிகாஸ் அஜய்க்கு வேற லாங்குவேஜில் பேசுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அவன் இங்கிலீஷில் பேசினா அவனுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காமல் இருந்துச்சுன்றதுனால நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஆனால் இட்ஸ் கோயிங் போரிங். கொஞ்சம் பேருக்கு போரிங்காக இருக்கலாம். பட் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கவும் செய்யலாம். யூஸ்வலாக இது எல்லாருமே லைக் விசில் வச்சிருவாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. 1 pot ரைஸ் மாதிரி அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ நான் பருப்பு தனியாக வேக வச்சுப்பேன். அப்புறமா வெஜிடபிள்ஸ் தனியாக வேக வச்சு அது கூடயே ரைஸ் எல்லாமே போட்டு தான் செய்வேன். பெருசாக தான் கேரட் பீன்ஸை கட் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து வேக வைக்கிறதுலையே ரொம்ப குழஞ்சி போயிடுவோன்ற அதனால நான் இவ்வளோ பெருசாக தான் வச்சிருப்பேன். அம்மா தான் சொன்னாங்க இவ்வளோ பெருசாக வைக்கணும்னு. கேப்சிகம் நான் இப்போ ஆட் பண்ண மாட்டேன், கடைசியாக ஆட் பண்ணுவேன். இதோட டொமேட்டோவும் ஆட் பண்ணுவோம், லைக் ஒரு 5 numbers அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கேரட், பீன்ஸ் அப்புறமா ஆனியனை வந்து வேக வச்சிடணும். எப்படின்னா எவ்வளோன்னா லைக் ஒரு 40% அது வெந்திருக்கணும். 40% வெந்திருக்கணும். அந்த மாதிரி கேரட், பீன்ஸ், டொமேட்டோவை வேக வச்சிடணும். இதோடையே நான் வந்து பீனட்டும் போடுறேன், கடலை பீஜா அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இதோடைய கிரீன் பட்டாணியும் போடலாம். அது வந்து நான் ஊற வைக்க மறந்துட்டேன்றதுனால ஒரு பீனட்டை மட்டும்தான் போடுறேன். பீனட் எவ்வளோ போடுறேன்னா லைக் ஒரு கை ஃபுல்லி போட்டிருக்கணும். பட் நான் மறந்துட்டேன் ஊற வைக்க. என்ன சமைக்க போறேன்னு ஐடியா இல்லை ஃப்ரைடே எனக்கு.
ரொம்ப டயர்டா வந்து நான் ஃப்ரைடேவே எல்லா வீடு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிடுறதுனால அவ்வளோ யோசிக்கல என்ன நெக்ஸ்ட் டே நான் சமைக்க போறேன் அப்படின்னு. பட் மார்னிங் எழுந்த உடனே தான் தோணுச்சு பிசிபெலேபாத் செஞ்சிடலாம். மார்னிங் ஆஃப்டர்நூன் இப்போ அஜய் ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவா, அஜய் மார்னிங் சாப்பிட மாட்டான். ஸோ நான் மார்னிங் எனக்கு ஆஃப்டர்நூன் த்ரீ டைம்ஸ் கிடையாது, லைக் 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் சமைக்கிறேன் நான். தண்ணி ரொம்ப போடக்கூடாது, அந்த ஃப்ளோட் ஆகும்ல அந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இதுல ஆட் பண்ணணும். இப்போ நான் டொமேட்டோஸ் கட் பண்ண போறேன். டொமேட்டோஸ் வந்து நான் எவ்வளோ ஆட் பண்ணுவேன்னா ஒரு ஃபைவ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் நான் இதுல புளியும் ஆட் பண்ணுவாங்க, எனக்கு புளியோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காதுன்றதுனால வெறும் டொமேட்டோஸே ஆட் பண்ணிடுவேன் நான். பாயில் பண்ணா வச்ச சைமல்டேனியஸ்லி டொமேட்டோஸையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ அப்புறமா கேப்சிகம். எனக்கு தனியாக குக் பண்ணால் ரொம்ப போரிங்காக இருக்கும். எனக்கு லைக் யூஸ்வலி தனியாக இருக்கவே பிடிக்காது. பிகாஸ் என்னோடது பெரிய ஃபேமிலி. இப்போ மைசூரில் எடுத்தீங்கனாலே ஒரு 5-6 ஃபேமிலி இருப்போம். நாங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே இருப்போம். எல்லா மாமா அத்தை பாட்டி எல்லாருமே ஒன்றா இருப்போம். தனியாக இருக்கிறது அவ்வளோ பிடிக்காது எனக்கு. ஸோ நான் எப்போ சமைச்சாலுமே வீடியோ கால் போயிடும். எங்கள் அம்மாவுக்கு கசின்ஸுக்கு ஒரு 4-5 பேர் கூட தான் இருப்போங்க. நான் மார்னிங் 6 மணிக்கு சமைச்சாலும் எல்லாரையும் வீடியோ காலில் எடுப்பேன். பிகாஸ் எனக்கு போராக இருக்கும். நான் வீடியோ காலில் பேசிட்டே சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்னோட வேலை பார்க்க போயிடும். தால் பர்ஃபெக்டா வெந்திருக்கு. லைக்கா ரொம்ப கொலைஞ்சி போகாம ரொம்ப ராவா இல்லாம வெந்திருக்குது. வெஜிடபிள்ஸை பார்த்துடலாம் எவ்வளோ அளவுக்கு வெந்திருக்குன்னு. இன்னொரு 10 மினிட்ஸ் கொடுத்தா இந்த இது குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். யூஸ்வலாக பிசிபெலேபாத்க்கு வந்து லைக் பவுடர் வந்து நாமளே அரைச்சி போடலாம். பட் ஆனால் எனக்கு வந்து அரைச்சி போடுறது எப்படி சொல்றது, நான் ஒரு டேஸ்ட்க்கு அடிக்ட் ஆயிட்டேன். ஸோ அதுவே பண்ணலாம், எதுக்கு அரைச்சி போட்டு அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காம போறது அப்படின்ட்டு. அஜய் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இப்போதான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா எல்லாமே சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதே கொடுக்கலாம். ஃபர்ஸ்டே பிளாண்டா ஒரு மாதிரி அவனுக்கு பிடிக்காத டேஸ்ட்ல கொடுக்க வேணான்ட்டு தான் நான் எம்டிஆர் பிசிபெலேபாத் பவுடர் யூஸ் பண்றேன். மைசூர்லேருந்து வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். பிகாஸ் இங்கே கிடைக்காது எதுவுமே. அதனால நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே எங்கள் அம்மா தான். அம்மா வந்து நீ எப்படியா இருந்தாலும் பண்ண முடியும் இல்லை உன்னால, எதுக்கு நீ பண்ண மாட்டேன்ற, ஒரு ட்ரை கொடுத்து பாரு, இன்னும் ஓடுமா ஓடாதா அதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஒரு ட்ரை கொடுத்து பாரு அந்த மாதிரி சொல்லிதான் இந்த சேனல் நானும் அஜய் ஓப்பன் பண்ணோம். ரைஸுமே எடுத்து ஊற வச்சுக்கணும். லைக் எப்படி கவுண்ட் பண்ணியிருக்கேன்னா நான் 1 நம்பர் ஆஃப் இப்போ மெஷர்மெண்ட் கப் 1 கப் ஆஃப் நீங்கள் தால் எடுத்துருந்தீங்கன்னா 1.5 கப் ரைஸ் போடுவேன். நான் யூஸ்வலி அப்படிதான் மேட்ச் பண்ணுவேன். பிகாஸ் ரைஸ் 2 கிளாஸ் போட்டேன்னா அந்த தாலோட ஃப்ளேவர் அவ்வளோவா இருக்காது எனக்கு. அதனால வேணும்னா 2 கிளாஸும் போட்டுக்கலாம். பட் நான் 1.5 கிளாஸ் ரைஸ் தான் போட்டுப்பேன். இது த்ரீ டைம்ஸ் கிடையாது. நான் எனக்கு மார்னிங் அஜய்க்கு எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு வேணும்னு தான் சமைப்பேன். ஆனால் இது மிச்சம் ஆகிதான் ஆகும், எப்படியா இருந்தாலும் மிச்சம் ஆயிடும் நான் சமைக்கும் போது எல்லாமே. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்ச உடனே ஜூஸுக்கான இதுவுமே கட் பண்ணி வச்சிருவேன். நான் ஃப்ரீசரில் போட்டுருவேன். பிகாஸ் அதை நார்மலாக கட் பண்ணி நார்மல் கீழே வச்சேன்னா அவ்வளோ இதுவாக இருக்காது, ரொம்ப நாள் வராது இது. அதனால ஃப்ரீசரில் போட்டேன்னா அன்னைக்கு தேவையான 5 கியூப்ஸ் அந்த மாதிரி எடுத்து தான் ஜூஸ் பண்ணிப்பேன். இதோடய நான் ஆம்லாவும் போடுவேன். பிகாஸ் எனக்கு ஆம்லா குடிச்சாதான் முடி வளரும்ன்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதனால. பட் ஆனாலும் சென்னை வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. என்னோட ப்ரீவியஸ் இருந்ததுக்குமே சென்னை வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால தான் நான் போய் ஹேர் கட்டே பண்ணிட்டு வந்தேன். ஹேர் கட் பண்ணிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஒரு திட்டு வாங்கினேன். இட்ஸ் நார்மல், சொல்லாம தான் பண்ணுவேன் எப்பவுமே. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி அஜய்க்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. இன்னும் மஞ்சு ஹேர் கட் பண்ணிட்டியா அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தா. அவனுக்கு இந்த ஹேர் கட்னா பிடிக்கும். ஷார்ட் ஹேர்ல இருந்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் நாட் ஏ லாங் ஹேர் வச்சிருக்கிற பொண்ணை பிடிக்கும் அந்த மாதிரி கிடையாது அவனுக்கு. எப்படி இருந்தாலும் பொண்ணை பிடிக்கும் அவனுக்கு, அவ்வளோதான். அஜய்க்கு இந்த மாதிரி லாங் ஹேர் தான் வேணும், ஷார்ட் ஹேர் தான் வேணும் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. அவ உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி இரு, அவ்வளோதான். எந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ நீ இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும், நீ இப்படிதான்
ட்ரெஸ் அப் பண்ணணும், அப்படிதான் ட்ரெஸ் அப் பண்ணணும், அந்த மாதிரி பையன் கிடையாது. அதனாலயே எனக்கு அஜய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட். லைக் இனிஷியல் ஸ்டேஜ்ல நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லைக் உனக்கு எப்படி உன் லைஃபா இருக்க தோணுதோ அந்த மாதிரி இருன்ற ஒரு பையன் தான் அஜய். வெஜிடபிள்ஸ் இப்போ சாஃப்டா இருக்கு, லைக் சொன்ன மாதிரி 40% வெந்திருக்கு. வெந்திருக்கு. இப்போ நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போறேன். டொமேட்டோ அண்ட் கேப்சிகம் போத் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் எவ்வளோ தேவையோ லைக் அவ்வளோ சால்ட்டுமே ஆட் பண்ணிட்டேன். டொமேட்டோ ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா வேக வச்சிருந்தா தால் ஆட் பண்ண போறேன். தாலை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சிருந்தல ரைஸ், அந்த 1.5 glass ரைஸ், அதை வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஆட் பண்ண போறேன். நான் வந்து பாயில்ட் ரைஸை போட மாட்டேன், பிகாஸ் அந்த டேஸ்ட் வந்து லைக் நார்மலா கர்நாடகான்னு எடுத்தீங்கன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்டாகவும் செய்வாங்க. இதை வந்து லைக் ஒரே 1 pot ரைஸை குக்கர்லேயே வச்சிருவாங்க. பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்வேன். எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வேக வைப்பேன். இன்னும் அது டைம் கன்சூமிங் ரொம்ப இருக்குன்னு. பட் பிசிபெலே பாத் பவுடர்னு வரும், அது நம்ம செய்யவும் செய்யலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து சில்லி பவுடர் அது அப்புறமா வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை இதுக்குள்ள ஆட் பண்ண போறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டேன். நான் வந்து லைக் 1.5 packet போடுறேன் பிசிபெலே பாத் பவுடர். அம்மா யூஸ்வலி 1 packet தான் போடுவாங்க. பட் எனக்கு டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப வேணும்ன்றதுனால நான் 1.5 packet போடுவேன் நார்மலா. லைக் சில்லி பவுடர் வந்து 2 tablespoon ஆட் பண்றேன். பட் இப்போ நான் தனியா சாப்பிட்றேன்னா நான் ஒரு 3 ஆட் பண்ணுவேன். அஜயும் சாப்பிட்றதுனால நான் 2 tablespoon தான் ஆட் பண்ண முடியும். அப்புறமா இந்த பிசிபெலே பாத் பவுடர்லயும் கொஞ்சம் சில்லி அந்த காரம் ஸ்பைஸ்னஸ் இருக்கும் நார்மலாவே. இதை வந்து வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா உங்களுக்கு கலர் ரெட் கலர்ல இது தேவைன்னா இங்க பேடிகை மென்ஷன்காய்னு வரும், அந்த பேடிகை மென்ஷன்காய் வந்து சோக் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டு வேணாலும் போடலாம். இல்லைன்னா அதோட பவுடர் கிடைக்கும், லைக் பேடிகை மென்ஷன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ரெட் கலர் எக்ஸாக்ட் ரெட் கலர் கிடைக்கும். நான் எதுக்கு இதை வாட்டர் போட்டு இப்போவே மிக்ஸ் பண்றேன்னா லைக் அது உள்ள போட்ட உடனே அந்த கட்டியா ஆயிடாது. நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தமிழ்லன்னு எனக்கு தெரியாது. இந்த பால்ஸா ஃபார்ம் ஆகும்ல, அது ஃபார்ம் ஆகாது. ஏன்னோ இங்க இப்போ மிக்ஸ் பண்ண இதை போட்டுருணும் அதுக்குள்ள. ஒரு மாதிரி வரன்னு வராம லைக் குழஞ்சி வர மாதிரி தான் வேணும் ரைஸு. ஸோ நான் தண்ணி எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன குக்கரில் செய்கிறதுனால நான் ஃபுல் குக்கர் தண்ணியே வைக்கிறேன். பிகாஸ் அது பாயில் ஆக எப்படியா இருந்தாலும் மேக்ஸ் டு மேக்ஸ் 20 minutes எடுக்கும். அதனால லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இது நம்ம தால் பவுடர் எல்லாமே போட்டதுனால கீழே வந்து இது பிடிக்கும். ஸோ அது பிடிக்காம இருக்குன்னா எவ்ரி 5 minutes ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணி ஸ்டிர் பண்ணணும், லைக் மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், பட் சாப்பிட நல்லா இருக்கும். அதனால தான் செய்யறேன். అజయ్ సన్నంగా అయిపోయింటాడా. ఇప్పుడుదా అంతా పల్యం చేసిస్తాను నుండి తింటాడు. நான் சொன்ன மாதிரியே என் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால அஜய் ஃபோன்லேயே எல்லாருக்குமே வீடியோ கால் போட்டு பேசிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். நானும் அப்படியே அம்மா தங்கச்சி கசின்ஸ் கூட பேசிட்டு சமைக்கிறத கண்டினியூ பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் பிசிபெலே பாத். லைக் ரொம்ப வாட்டரியாவும் இல்லாம ரொம்ப திக்கா ஒரு மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருக்கும். கலர் வந்து இதுல உங்களுக்கு அவ்வளோ கிளியரா தெரியல. பட் லைக் ஃபுல்லா 100% வேகும் போதே நம்ம வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே எனக்கு, ஆயில், கறி லீவ்ஸ், ரெட் சில்லி அதெல்லாம் போட்டு தாளிக்கணும். லைக் கடைசியா ஒரு வாட்டி தாளிச்சிடணும். நான் ஒரு 3 tablespoon ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 1 tablespoon எடுத்துக்க போறேன். ஆயில் பாயில் ஆன உடனே இதை போட்டுடுறேன் 1 tablespoon.
அப்புறமா ஒரு 6-7 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். 6-7 ரெட் சில்லிஸ். அப்புறமா கறி லீவ்ஸ் ஒரு இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு 2 இது கடுகு வந்து லைக் அதுக்கு ப்ராப்பரா வச்ச உடனே அதுல வந்து நான் இங்கு போட போறேன். இங்கு வந்து நாங்க யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். இங்கு யூஸ் பண்ணாதவங்க வந்து அதுக்கு வந்து கார்லிக் வரும்ல, ஒரு 10 கார்லிக்கை வந்து தோல் எல்லாம் உடிக்காம இடிச்சிட்டுமே போடலாம். இது நல்லா ஃபுல்லா ஃப்ரை ஆன உடனே கிண்டி அது எல்லாமே டைரக்டா இதுக்குள்ள போட்டுடணும். நான் வீடியோ கால் பேசிட்டு மறந்தே போயிட்டேன் இது லைக் தாளிக்கணும்ன்றதே. இப்போதான் சாப்பிடலான்னு எடுக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அச்சா இப்ப தூங்கி எழுந்துட்டா. நான் செஞ்ச பிசி வேலை பார்த்து எப்படி இருக்கு நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? எப்படியா இருந்தாலும் நல்லா இல்ல காரமா இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லதான் போறான். ஆனாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அஜய் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்ன நல்லாதான் இருக்கா? எப்பவுமே காரம் உப்பு அதிகம் அது இதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லலையா? என்ன கதை? நல்லாதான் இருக்கா? ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? சரி.